சந்தன மரத்தினுடைய ஆயில் 1 லிட்டர் 5 லட்சம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 2 திட்டமா எங்களுடைய கம்பெனி மூலியமா விவசாயிகளுக்கு 2 திட்டம் வச்சிருக்கோம். ஒன்று மாதம் ஏக்கருக்கு 5000, இன்னொன்று எனக்கு மாதம் 5000 வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கு 17 வருடம் கழித்து இதை வெட்டி விற்பனை செய்யும் பொழுது அரசு செலவினங்கள் போல வரக்கூடிய வருவாயில் 30% விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். விவசாயிக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. நடவு முதல் விற்பனை வரை எங்களுடைய நிறுவனம் தான் அனைத்து செலவுகளையும் பார்க்கும். போதிய விலை கிடைக்காதனால விவசாயிகள்லாம் தன்னுடைய நிலத்தை விற்பனை செஞ்சுட்டு ஒரு சில பேர் விட்டுட்டு வேலைக்கு செல்றாங்க. வேலைக்கு செல்லும் பொழுது தன்னுடைய நிலப்பரப்பிலிருந்து வேறொரு நிலப்பரப்புக்கு அகதியா போறாங்க. உழவின்றி உணவில்லை நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேடிஎஸ் சாண்டல்வுட் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே யாரும் தர முடியாத ஒரு அரிய வாய்ப்பை தாங்க அதுவும் விவசாய பெருமக்களுக்காக கொடுக்குறாங்க. வீடியோ ரொம்ப புதுமையாக இருக்கும். அப்படி என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன மரங்க. இந்த சந்தன மரம் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சந்தன மரத்தை பற்றி நீங்கள் வந்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு லாபமாக வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா சந்தன மரனாலே வந்து பயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படின்னு பண்ணாங்க. ஆனால் இந்த நிறுவனம் வந்து ஒரு புதிய விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எலிஜிபிள் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து எலிஜிபிள் ஆகிறது, இதில் வந்து இவங்க என்னெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு பண்ண போகிறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்க. வணக்கம். உழவின்றி உணவில்லை விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க சார். உங்களை அறிமுகப்படுத்துங்க சார். எஸ்கேடிஎஸ் சாண்டல்வுட் ஃபார்மிங் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறைங்க. அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் விஎஸ்கே தமிழ்ச்செல்வம். சார், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன மரம் விவசாயத்தில் வருவதற்கான காரணம் என்னங்க சார்? இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் இருந்தும் எல்லாரும் வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான கூலி ஆட்கள் பற்றாக்குறை, அவர்களுடைய சம்பள உயர்வு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போதிய விலை கிடைக்காதனால விவசாயிகள்லாம் தன்னுடைய நிலத்தை விற்பனை செஞ்சுட்டு ஒரு சில பேர் விட்டுட்டு வேலைக்கு செல்றாங்க. வேலைக்கு செல்லும் பொழுது தன்னுடைய நிலப்பரப்பிலிருந்து வேறொரு நிலப்பரப்புக்கு அகதியாக போகிறாங்க. அத்தனையும் இருந்து அகதியாக போகிறாங்க. இதையெல்லாம் தடுக்கணும். அதே மாதிரி மழை கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதையெல்லாம் தடுக்கணும், மழை வளத்தை பெருக்கணும், ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும், மாசை குறைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த சந்தன மரம் வளர்ப்புக்கு உண்டான ஒரு முன்னெடுப்பாக வந்திருக்கோம். சார், சந்தன மரம்னாலே பயம், உங்களுக்கு பயம் இல்லையா சார்? ஏன்னா அங்கங்கே கடத்திட்டு போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு விவசாயிகள் 20 வருஷம் வளர்த்து இப்போ கூட 30 மரம் வந்து திருட்டு போச்சு. ஸோ அதை பற்றி உங்கள் நிறுவனம் எப்படி கையாளும், உங்களோட கருத்து சார்? அதாவது நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் சரியானது தான். நம்ம திருச்சி லலிதா ஜுவல்லரியில் திருடங்க கடையை உடைச்சி நகை ஜுவல்லை எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு தான். தங்கமாக இருந்தாலும் வைரமாக இருந்தாலும் கட்டடத்துக்குள்ளே பாதுகாப்பாக லாக்கர் இருந்தாலும் அங்கே பாதுகாப்பு குறைபாடுங்கிற விஷயத்தில் தான் அங்கே திருட்டு போச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆடு மாடு கடிக்காமல் இருக்கிறதுக்காக அவுட்டரில் ஒரு பென்சிங் போட்டு ஒரு வேலி போடுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்சார் செட்டப் பண்ணிடுவோம். சென்சாருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எர்த்து பென்சிங் போட்டுருவோம். அப்படி இந்த 3 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி உள்ளே வரக்கூடிய நபர்கள் மோப்ப நாய் பயிற்சி பெற்று கடிச்சு கொதறக்கூடிய மோப்ப நாயை நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இப்போ எங்களுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கு டாக்ஸு. அந்த டாக்கை அந்த தோட்டத்தில் ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்போது முதல் வேலி, 2ஆம் சென்சார், 3ஆம் சோலார் எர்த்து பென்சிங், இதை தாண்டி டாக்கு, இதையெல்லாம் தாண்டி கன்மேன். இந்த 5 அடுக்கு பாதுகாப்பு, இந்த 5 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி ஒரு திருடன் துணிஞ்சு வந்து திருடிட்டு போகிறான்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் எனக்கு இதை பற்றிய பயம் இல்லை. ஓகேங்க சார். இது சாத்தியமா சார்? உண்மையா நடைமுறைக்கு? நிச்சயம் உண்மை. அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை இந்த மரமே நம்மளுக்கு கொடுத்துருது. அதனால் இது சாத்தியம்தான். ஓகேங்க சார். இதில் அரசின் பங்கு என்ன சார்? அரசின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு விவசாயிகளை துன்புறுத்தாமல் இருந்தாலே போதும். நான் உண்மையாலுமே அரசினுடைய பங்கு அதைத்தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா
அரசு ஒரு சில நீதிமன்ற வழக்குகளை நிலுவையில் இருக்கிறத காட்டி சந்தன மர விற்பனையை காலதாமதப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் நேரத்துக்கு அந்த சந்தன மரத்தை விற்பனை செய்து விவசாயிகளுக்கு போதுமான பாதுகாப்பை வனத்துறையும் காவல்துறையும் வணங்கினாவே போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் சந்தனம் சொல்கிறப்போ ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. வீரப்பனுக்கும் சந்தன மரத்துக்கும் என்ன சம்மந்தம் சார்? அதாவது சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா 3 மாநில அந்த மலைத்தொடர் மேற்கு மலைத்தொடர்ச்சியில் வீரப்பன் இருந்தார். அந்த வீரப்பனுடைய அடிப்படை தொழிலே பார்த்தீங்கன்னா இந்த சந்தனக்கட்டை கடத்தினது தான். அன்றைய காலகட்டத்தில் வேற எந்த விதமான பொருளுக்கும் மதிப்பில்லை. அப்போ அந்த சந்தனக்கட்டையை கடத்தி விற்பனை செஞ்சதுனால தான் அந்த வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் சொன்னாங்க. ஆனால் வீரப்பன் அந்த முழு பணியை செஞ்சாரான்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை பற்றி தரவுகள் நிறைய இருக்குது. சந்தன கடத்தல் வீரப்பன் பெயரை பயன்படுத்தி பல்வேறு நபர்கள் இந்த சந்தன கடத்தலை செஞ்சாங்க. அதனால தான் சந்தன கடத்தல் வீரப்பனுக்கும் இதற்கும் தொடர்பு நேரடினா குறைந்த அளவு தான். இதே சந்தன கட்ட வீரப்பனே சில பேட்டிகளில் சொல்லியிருக்காப்புல. ஓகேங்க சார். சார் இப்போது நிறைய நாடுகளில் ப்ளஸ் வந்து நமக்கே நிறைய இந்த யூடியூப்லாம் பார்க்குறோம் சார். சந்தன மரத்தை வந்து மதிப்பு கூட்டி ஒரு 11 வகையில் வந்து நம்ம லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை ஏன் சார் தடை தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியல? அது எதனால் தடை செய்யப்பட்டாங்க? உங்களோட கருத்து சார். அதாவது வீரப்பன்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்காக அவருக்கு பின்னால் இருந்த ஒரு சில மாபியாக்களுக்காக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கையாளாகாத்தனத்தினால ஒட்டுமொத்த விவசாயிகளை பலியாக்கக்கூடிய ஒரு சூழலை தான் தமிழ்நாடு, கர்நாடகா அன்றைய அரசாங்கம் இந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தன கடத்தலை கடத்திட்டு போகிறான், ஒரு பொருளை ஒரு இடத்துல கொண்டு போய் விற்கணும்னா வாங்குறவனை தடுத்தா இந்த விற்பனை தடைபெற்றும், கடத்தல் தடைபெற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே பகிரங்கமாக சொல்லணும்னா பேன் கடிக்குதுங்கிறதுக்காக கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்ச மாதிரி இந்த 2 மாநில அரசாங்கம் ஒரு தவறான கொள்கை முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கு இவங்களா உருவாக்கப்பட்ட ஒரு சில நீதிமன்ற ஆணைகளை காட்டுறாங்க. இது தவறு. இதனால தான் இங்கே வந்து அந்த சந்தன மரத்திலிருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தன மரத்திலிருந்து நேரடியாக ஆயிலை உருவாக்கி அந்த ஆயில் இருந்தால் மற்ற அனைத்து துணை பொருட்களும் தயாரிக்க முடியும். அப்போ அந்த ஆயிலை உருவாக்குறதையே தடை பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க அதுக்கு உண்டான ஊக்குவிப்பு இல்லாமல் ஒரு தனியார் நிறுவனங்கள் இங்கே வளர்றதுக்கு இல்லாத ஒரு சூழலை இந்த 2 மாநில அரசாங்கமும் தடுத்திருக்காங்க. இதனால பாதிக்கிறது யாருன்னு கேட்டால் கார்பரேட் கம்பெனி அல்ல, சந்தன மர விவசாயிகள் தான் பாதிக்கிறாங்க. இதனால இந்த 2 மாநில அரசாங்கத்துக்கு இந்த காணொலி மூலியமாவே நான் சொல்றேன், தனியார் நிறுவனங்கள் சந்தனக்கட்டையிலிருந்து ஆயிலை உருவாக்குறதுக்கு இவங்க ஒத்துழைப்பு தரணும். புதிய நிறுவனங்கள், புதிய தொழிற்சாலைகள் வரணும். வந்தால் மட்டும்தான் இந்த சந்தன மரத்தினுடைய விவசாயிகளுக்கு பெரும் பங்களிப்பாக இருக்கும், அரசுக்கும் வருவாய் இருக்கும், நாட்டினுடைய பொருளாதாரத்தை தற்சார்பு விவசாயியை நம்மளே உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு சூழலாக இருக்கும். ஓகேங்க சார். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தன மரம்னா என்ன, செம்மரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து நிறைய பேருக்கு வந்து வித்தியாசம் தெரியல. அதை பற்றின வித்தியாசமும் சொல்லுங்கள், இதுக்கும் அதுக்கும் என்ன வந்து லாபம் கிடைக்கும் அதையும் சொல்லுங்கள் சார். அதாவது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா முதல்ல இது ஒரு பெரிய ஒரு சந்தன மரம் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா வீரப்பனை வச்சு தான் சந்தன மரம் ஃபேமஸ் ஆச்சு. சந்தன மரம் எங்கடா உருவாச்சுன்னா சந்தன மரம் வீரப்பன் கடத்தினா, வீரப்பன் வித்தான். அப்போ இந்த மரத்துக்கு விலை இருக்கு, விலை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது உருவாச்சு. இந்த செம்மரம் எங்கடா உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் கொத்தா கூலி தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்போ அந்த படுகொலை செய்யப்பட்ட செய்தி என்ன விஷயம்னு நாம் பார்க்கும்பொழுது தான் தெரியுது. செம்மரத்தை கடத்துவதற்காக கூலிப்பணியாளர்கள் அமர்த்தப்பட்ட பொழுது அந்த மாநில சட்டப்படி அந்த பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்ட் பாதுகாக்கப்பட்ட பகுதி. அங்கிருந்து மரத்தை திருட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அரசின் சட்ட நிலைப்பாட்டில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த செம்மரத்தை பற்றி எல்லாம் முழுசாக பார்க்கும் பொழுது கடந்த 15 ஆண்டு காலமாக ஆய்வு செய்து இந்த மாதிரி நிறைய விஷயம். இப்போ அது பார்த்தீங்கன்னா செம்மரத்தை பெருசாக ஹைலைட் பண்ணி இந்த புஷ்பா 1, 2 படமெல்லாம் வந்திருக்கு. இது முழுக்க இந்த படம் வந்து ஒரு காமெடியாக தான் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்காவது ஒரு சில பகுதியில் செம்மரம் கடத்தப்படுது.
ஆனால் இன்னைக்கு அந்த செம்மரம் விலை இருக்கா, விற்பனை இருக்கா, எக்ஸ்போர்ட் இருக்கான்னா இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 900 டன்னை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஆனால் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் 900 டன்னை வாங்கறதுக்கு வணிகர் யார் இருக்கா? ஏன்னா இந்த செம்மரம் முழுக்க முழுக்க விஞ்ஞான ரீதியாக யாருமே இது இந்த பயன்பாட்டுக்குன்னு சொல்லவே இல்லை. ஒருத்தர் கூட இது மூலிகைக்காக பயன்படுது, இது கதிர்வீச்சுக்காக பயன்படுது, அப்படி இப்படின்னு அதோ கட்டுக்கதைகள் சொல்கிறாங்களா தவிர விஞ்ஞான ரீதியாக யாருமே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு சீனா, ஜப்பான் நாடுகளில் இது முழுக்க முழுக்க கலைப்பொருட்களாக மற்ற பர்னிச்சருக்காக போகக்கூடிய டிம்பர் விட்டால் தான் நான் அந்த செம்மரத்தை பார்க்குறேன். அதனால் செம்மரத்துக்கு எவ்வளோ விலை இருக்குது, அவ்வளோ விலை இருக்குங்கிறத என்னை பொறுத்தவரை ஆராய்ச்சி ரீதியாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கட்டுக்கதைகளை நான் நம்ப மாட்டேன். யார் செம்மரத்தை பற்றி சொன்னாலும் சரி, செம்மர இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை செம்மர விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. பல விவசாயிகள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, விறகுக்குத்தான் இந்த செம்மரம் பயன்படுமா அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டம் சூழ்நிலை போயிருக்கு. அதனால செம்மரம் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு வணிகத்துக்கு உகந்தது அல்ல, வணிகத்துக்கு ஏற்றது அல்ல, வணிகம் செய்யறதுக்கு உண்டான சூழலும் அல்ல. ஏன்னா வாங்கக்கூடிய நபர் இல்லை. பொருளை யார் வேணாலும் உற்பத்தி பண்ணலாம், வாங்கக்கூடிய நபர்கள் வேணும், வாங்கக்கூடிய பயன்பாடு வேணும். அதனால செம்மரத்தை பொறுத்தளவில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. செம்மரம் பெரிய வணிகம் இல்லைங்கிறதா என்னுடைய இது. சந்தன மரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சந்தன மரம் முழுக்க முழுக்க அதனுடைய விதையிலிருந்து, இதனுடைய குச்சிகள்லேருந்து, இதனுடைய மரத்தில் வரக்கூடிய எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆயில் இருந்து எல்லாமே பயன்பாடு. அதை பற்றி உங்களுக்கு முழுமையாக விளக்கமாக நான் சொல்கிறேன். அதாவது இந்த மரம் பார்த்தீங்கன்னா, இந்த மரம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் 1 வருட மரம். இந்த மரத்தினுடைய கிளைகள், இந்த பக்கவாட்டு கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலகட்டம் வரும் பொழுது கட் பண்ணுவோம். இந்த கட் பண்ண போது இந்த கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமத்துக்கு பயன்படுத்தலாம். முழுக்க முழுக்க இந்த கிளைகள்லாம் ஹோமத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த நடுப்பகுதி மட்டும்தான் நேராக போகும், மற்ற கிளைகள்லாம் வெட்டி நம்ம ஹோமத்துக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இந்த மரம் ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுது இந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பழம், அந்த பழத்தை வச்சு அரோமா தெரப்பி, அதுக்கு உண்டான ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த விதையிலிருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த விதை, இந்த மரம் 20-30 வருடம் மரமாகும் பொழுது அந்த மரம் மீண்டும் இந்த உற்பத்திக்கான விதையாக அந்த விதையை பயன்படுத்தலாம். இது ஒன்று. இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் முழுக்க முழுக்க எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைய மார்க்கெட் விலை 5 லட்சம். என்ன சார் சொல்கிறீங்க? சந்தன மரத்தினுடைய ஆயில் 1 லிட்டர் 5 லட்சம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நீங்கள் எந்த கூகுளில் வேணாலும் போட்டு பாருங்கள், நெட்டில் போட்டு பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் நீங்களே பாருங்கள். 10 ml என்ன ரேட்டுக்கு விற்கிதுன்னு பாருங்கள். ரீட்டைல், ஹோல்சேல், எனி எதுவாக இருந்தாலும் 5 லட்சம் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்டையிலிருந்து அந்த ஆயில் எடுக்கிறோம், அந்த ஆயில் இருந்து தான் பர்ஃப்யூம் தயாரிக்கிறோம், அந்த ஆயில் இருந்து தான் அடுத்த சோப்பு தயாரிக்கிறது, அகர்பத்தி தயாரிக்கிறது, ஃபேஸ் வாஷ் க்ரீம் தயாரிக்கிறது, இப்படி பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் பயன்படுது. அப்போ இது விஞ்ஞான ரீதியாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு வணிகம் தான் சந்தன மரம். சந்தன மரம் எப்படி இருந்தாலும் நிச்சயம் காசு தரும். செம்மரம் தருமானா என்னை பொறுத்தளவில் இன்றைய காலகட்டத்தில் சந்தேகமே. ஓகேங்க சார். இப்போ நீங்கள் சொல்லும் வருவாய் எல்லாம் சாத்தியமா சார்? 100% சாத்தியம். அதுதான் இதுவே இருக்குது சார். உங்களின் நிறுவனத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு என்ன பயன், அவர்களின் பங்களிப்பு என்ன சார்? சார் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேட்குற பூமியே எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே விளையாது, எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கக்கூடிய பகுதி நிலத்தை தான் நம்ம குத்தகைக்கு கேட்குறோம். அப்போ குத்தகைக்கு கேட்கும் பொழுது நம்ம 2 திட்டமாக எங்களுடைய கம்பெனி மூலிமா விவசாயிகளுக்கு 2 திட்டம் வச்சுருக்கோம். ஒன்று மாதம் ஏக்கருக்கு 5000, இன்னொன்று எனக்கு மாதம் 5000 வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கு 17 வருடம் கழித்து இதை வெட்டி விற்பனை செய்யும் பொழுது அரசு செலவினங்கள் போல வரக்கூடிய வருவாயில் 30% விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, பொருளாதார வாய்ப்பு, வரப்பிரசாதனே சொல்லலாம். உண்மை அதுதான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இது விவசாயிகளுக்கு உண்டான சாத்தியம்தான். அடுத்தது விவசாயிகளுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்குறீங்க. எதுவுமே இல்லை, எங்களுக்கு நிலத்தை குத்தகைக்கு கொடுத்தா போதும். சட்ட ரீதியாக பதிவு செய்யப்படக்கூடிய குத்தகை. கம்பெனி உங்களை ஏமாத்திடணும், நீங்கள் எங்களை ஏமாத்திடுவீங்கனோ இல்லாமல் அரசாங்கம் வேறு ஏதாவது நம்மளை இது பண்ணிடுவாங்களோன்னு எந்தவித ஐயமும் இல்லாமல் இருக்கிறக்காகத்தான்
விவசாய குத்தகை ஒப்பந்தம் 17 வருடத்துக்கு கட்டாயம் போடுவோம். போட்டு தான் நம்ம சட்டப்படி செய்வோம். விவசாயிக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. நடவு முதல் விற்பனை வரை எங்களுடைய நிறுவனம் தான் அனைத்து செலவுகளையும் பார்க்கும். அதாவது பயிரிடுவது, பராமரிப்பது, பாதுகாப்பது, விற்பனை வரை எங்களுடைய சொந்த செலவு. இதுக்கு முன்னாடி விவசாயிகள்லாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டது என்னென்னா, நர்சரி மூலயமா பிளான்டேஷன் பண்ணி கொடுத்து இதில் இவ்வளோ கோடிக்கணக்கில் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த விவசாயிகளை சந்தைப்படுத்த முடியல, போடுறதுக்கே பயந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன், எனக்கு நீங்கள் நிலத்தை மட்டும் ஒப்பந்தம் கொடுங்க, அதுக்கு வந்து மாதம் வந்து நீங்கள் வந்து 5000 தரேன்னு சொல்கிறீங்க. ஐ மீன் ஒரு ஏக்கருக்கு. சரிங்க சார், குறைஞ்சபட்சம் எத்தனை ஏக்கர் இருக்குங்க சார்? எத்தனை ஏக்கர் இருந்தாலும் நான் தயாராக இருக்கேன். என்னுடைய இலக்கு 25,000 ஏக்கர். என்னுடைய இலக்கு தமிழ்நாட்டில் சந்தனமர விவசாயம் 25,000 ஏக்கர் நாங்கள் செய்யணுங்கிறது எங்களுடைய இலக்கு. 1 கோடி மரம் நடவு செய்யணுங்கிறது எங்களுடைய இலக்கு. 5 லட்சம் கோடி வருவாய்ங்கிறது எங்களுடைய இலக்கு. அதுதான் எங்களுடைய முடிவு. இப்போ நீங்கள் வந்து ஒரு விவசாயியை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னா அவங்க மினிமம் எத்தனை ஏக்கர் வச்சிருக்கணும்னு கேட்குறோம். 5 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்கணும். 5 ஏக்கர். ஏன்னா பாதுகாப்பு விஷயங்கள், செலவினங்கள் அதிகம். அதனால 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் தான் நாங்கள் அதை பண்ண முடியும் சார். இப்போ 5 ஏக்கர்னா மாதம் வந்து நீங்கள் 25,000 கொடுப்பீங்க கட்டாயமாங்க. முதல் மாதத்துலேருந்து 17வது வருஷம் வரைக்கும் கொடுப்பீங்க. ஆமாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அறுவடை பண்ணுறப்போ அதில் எத்தனை பர்சன்டேஜ் சொன்னீங்க? அரசு செலவினங்கள் போல வரக்கூடிய தொகையில் 30%. குறைஞ்சபட்சம் ஏக்கராவுக்கு 3 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே விவசாயிக்கு. ஓகேங்க சார். குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர்ல 3 கோடி. ஆமாம். அந்த 30%. ஆமாம். அப்போ 5 ஏக்கர் மினிமம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ? 15 கோடி கிடைக்கும். ஓகேங்க சார். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, விவசாயி மகனை மில்லியனர் ஆக்குவோம்ங்கிற விஷயத்த நாம எங்களுடைய தாரக மந்திரமா வச்சிருக்கோம். சார், இப்போ பல்வேறு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கன்றுகளை வந்து நட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் போயிடுறாங்க ஜென்ரலாக சொல்கிறப்போ. ஸோ அதில் வந்து விவசாயிகள் வந்து நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிடுறாங்க. அதை வந்து உங்களோட கருத்தாக என்ன பார்க்குறீங்க? உங்கள் நிறுவனம் வந்து எப்படி கையாளும் சார்? சார், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் நிறைய விவசாயிகளை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு நிறைய விவசாயிகளை சந்தித்ததில் விவசாயிகளுடைய வேதனை என்னென்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் திருப்பத்தூரில் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், அவர் தன்னுடைய நிலத்தில் அகர் மரம் ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கார். அந்த அகர் மரம் வச்சாச்சு. இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணோன்னா ஒரு மரத்துக்கு 25,000 ரூபா வாங்குறாங்க. இப்போ அவர் இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கார். ஒரு சில இடங்களில் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு பணம் வாங்கி ஒரு சில கம்பெனி ஏமாற்றியிருக்காங்க. அந்த அகர் உருவாகாமல் அவர் அது லாஸ் ஆகிருக்காங்க நிறைய விவசாயிகள். அதனால் இந்த அகர் மரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. தேக்கு மர வளர்ப்பு, அந்த மர வளர்ப்பு, இந்த மர வளர்ப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்குண்டான போதுமான வருவாய் வாய்ப்பு இருக்கான்னா யாருமே உண்மைத்தன்மையாக வெளிப்படையாக சொல்லலை. நான் சொல்லலாம், எந்த பொருளாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கிறேன், வணிகத்தை பற்றி சொல்லுங்கிறேன். அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த செம்மரம், அகர்மரம், இப்போ ஆப்பிரிக்கன் கனி, அது இதுன்னு எதோ சம்திங் சொல்கிறாங்க. இது எல்லாமே விற்பனை எந்த அளவுக்கு உண்மைங்கிறது புள்ளி விவரமாக விவசாயிகளுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு அந்த நிபந்தனைகள் பிடிச்சிருந்தா செய்யுங்க, இல்லையா உங்கள் வேலையை பாருங்கள். அதுதான் நான் இந்த கம்பெனியில் எங்கள் கம்பெனியில் சொல்கிற விஷயமே அதுதான். எல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன், சேலஞ்சாக சொல்கிறேன். உங்களுக்கு 5 பைசா செலவில்லை. விவசாயி எனக்கு 1 பைசா பணம் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குறீங்க? பணம் கொடுத்தா தான் விவசாயம் நான் ஏமாத்துறதா அர்த்தம். விவசாயிட்ட நான் 1 பைசா கூட வாங்கலை. எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணுறேன், எங்கள் நிறுவனம் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தான் விவசாயிகள் பலியாகிறாங்க. எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், விவசாயி வாழணும், நாடு நல்லா இருக்கணும், மழை பெய்யணும், ஆக்சிஜன் கிடைக்கணும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும், தற்சார்பு விவசாயி வாழணும். அது விவசாயியை நம்பி அரசாங்கம் இருக்கணும். அதுதான் என்னோடய இலக்கு. சரிங்க சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ ஜென்ரலாக இதை வந்து பார்க்குறவங்க வந்து புதுசாக பார்ப்பாங்க இந்த கான்செப்டே. ஸோ அப்படின்றப்ப அவங்க வந்து நிலத்தை ஒப்பந்தம் போட்ட அப்புறம் ஏமாற்றிடுவாங்களா 17 வருஷத்துக்கு அப்புறம், அப்படிலாம் வந்து ஒரு சிலவங்க யோசிப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் வைஸு கரெக்டாக ப்ராப்பராக கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பண்ணுறீங்களா லீகலாக? சார், அதாவது ஒருத்தர் நிலம் குத்தகை ஒப்பந்தம் பதிவு செய்யும் போது அதுக்கு தேவையான ஆதாரமே என்ன கேட்டிங்கன்னா, 1 பத்திரம் அவங்க பேரில் இருக்கணும், 2வது சிட்டா ஆர்எஸ்ஆர் அவங்க பேரில் இருக்கணும், எஃப்எம்பி டோபா ஸ்கெட்சு இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக தனியாக இருக்கணும். அப்போத்தான் இந்த நிலத்தை குத்தகைக்கே நாங்கள் எடுக்க முடியும். பொதுவில் இருக்குதுன்னா எடுக்க முடியாது, தனியாக இருந்தால் தான் எடுக்க முடியும். அப்போ இதெல்லாம் லீகலாக நம்ம பார்த்துட்டு தான் விவசாயிகளோட குத்தகை ஒப்பந்தம் போடுவோம். சட்டப்படி தான் குத்தகை ஒப்பந்தம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். அந்த சட்டப்படி காலம் முடியும் பொழுது அந்த ஒப்பந்தமும் முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்க சார்.
சார் இப்போ நீங்கள் வந்து 1 ஏக்கர் வந்து 17 வருஷத்தில் வரைக்கும் ஒப்பந்தம் போடுறீங்க. ஆனால் ஒரு சிலவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சந்தன மரம் வந்து குறைஞ்சபட்சம் 40 வருஷமாச்சு நம்ம வளர்த்தா தான் அதை வந்து சந்தைப்படுத்த முடியும், ப்ளஸ் 60 வருஷம் வரைக்கும் வளர்த்தா இன்னும் நிறைய காசு போகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் ஆச்சரியமாக இருக்குது, இப்போ அதுவும் 17 வருஷத்தில் வரைக்கும் உங்களுக்கு நிலம் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் நான் வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதுலேயே வந்து 1 ஏக்கருக்கு 3 கோடி கிட்ட வரும், வெறும் 30% மட்டும் சொல்கிறீங்க. அது எப்படி சார்? சார் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, மரம் வளர்ப்பு இந்த 50 வருஷம் 60 வருஷம் மர வளர்ப்பை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே தனியார் நிலத்தில் எங்கேயுமே இல்லை. ஒரு சில இடத்துல இருக்குது, அதை பற்றி அவங்களுக்கு மார்க்கெட் ரேஷியோ பற்றி தெரியாது. ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய மரத்தை வச்சு ஒரு சில படித்த நபர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா? ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மரம் தானாக முளைச்சி தானாக வர்றது, அதுக்கு முறையாக கிராப் பண்ணுறது, அதாவது முறையாக கபாத்து செய்வதோ, முறையாக உரம் கொடுக்கதோ, முறையாக தேவையான பராமரிப்பு, பூச்சி படுதல், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பூஞ்சான் பாதிப்பு, இதையெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லை. மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால அந்த மரம் இத்தனை வருஷம் ஆனாத்தான் இவ்வளோ சேவ் வரும் அப்படிங்கிறாங்க. நானே சில மரங்களை பார்த்துருக்கேன், ரொம்ப வயதான மரங்கள் உள்ள புறத்தோடி வெடித்து பூஞ்சான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் இது முழுக்க முழுக்க எதுவுமே ஒரு ஆராய்ச்சியாக உண்மையான ரீதியாக இல்லாமல் சும்மா ஒரு மனம் போன போக்கில் வாய் வந்த போக்கில் சொல்லிட்டு போகிற ஒரு கதையாகத்தான் நான் பார்க்குறேன். 10 வருடத்திலிருந்து ஒரு மரம் தன்னுடைய மரம் அப்படின்னாவே, சந்தன மரம் வளர்ப்புனாவே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்துக்கு தண்ணி கம்மியாக கொடுக்கணும், மரம் செத்து பிழைக்கணும், அப்போ தான் அந்த மரம் சேவை உருவாக்கும். அது டெக்னாலஜினால் மட்டும்தான் முடியும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது 10 வருஷத்துலேருந்து சேவை உருவாகும். நம்மளுடைய நோக்கமே வந்து 17 வருடம் அப்படின்னா அந்த 7 வருட சேவில் நான் சொல்கிறது வெறும் 10 to 15 கிலோ தான். நான் எச்சாலாம் சொல்லலை, நான் ஒரு மரம் கோடிக்கணக்கில் விற்கும்னு சொல்ல. அவங்க சொல்கிற மரம்லாம் ஒரு மரமே கோடிக்கணக்கில் விற்கும். நான் அந்த வியாபாரத்துக்கு இல்லை, நான் என்னுடைய ஒரு மரம் 5 லட்சத்துக்கு விற்குங்கிற வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கேன். அதனால் இது சாத்தியம். அந்த 7 வருட சேவை எனக்கு போதுமானது. ஓகேங்க சார். ஐ மீன் அந்த வைரம் பாயறது அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது உங்களுக்கு 17 வருஷத்துலேயே நீங்கள் வந்து அதை எப்படி பராமரித்து கொண்டு வந்துடுறேன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. ஓகே. இன்னொரு தெளிவாக நானும் கேட்டுக்கிறேன், இதில் எல்லாமே முழுக்க உங்கள் செலவு. ஐ மீன் அந்த ஒப்பந்தம் போட்ட அப்புறம் ஃபென்சிங்லேருந்து அது கொடுக்குரிய உரம், அதை நடவு பண்ணுறது, கடைசி அந்த 17 வருஷம் வரைக்கும் நீங்கள் தான் ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. முழுமையாக விவசாயி குத்தகை ஒப்பந்தம் செய்த பிறகு அந்த நிலத்தை சுத்தம் செய்வது, சமன்படுத்துவது, வேலி அமைப்பது, பாதுகாப்பு அரண் அமைப்பது, நடவு செய்வது, சொட்டு நீர் பாசனம் அமைப்பது, வேலையாட்களை பணியமர்த்துவது, பராமரிப்பது, பாதுகாப்பது, இப்படி எல்லாமே எங்களுடைய நிறுவனம் தான் செய்யும். எங்களுடைய செலவு தான். விவசாயிக்கும் ஒரு பைசா செலவு இல்லை, நீங்கள் தான் தருவீங்க. 100% எங்கள் நிறுவனமே இதை செய்யும். நாங்கள் யாரும் கொடுக்க மாட்டோம், நாங்களே எங்கள் வேலை செய்வோம். ஓகேங்க சார். இப்போ இது ஒரு விவசாயிக்கு ஆனால் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, நிலம் இங்கே சும்மாவே இருக்கும், பார்த்துக்க முடியாது, வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதுன்னு போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மரம் நட்டால் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ஒரு நல்லதாகவும் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 1 கோடி மரம் நடணுன்றப்போ அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இந்த கான்செப்டை வந்து இந்த 2025 தான் நீங்கள் வந்து அதாவது மக்களுக்கு வந்து முன்னெடுத்து இந்த வீடியோ மூலயமா சொல்கிறீங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, மக்கள்லாம் வரவேற்கிறாங்களா, எவ்வளோ லேண்ட் வந்து உங்களுக்கு புக்கிங் ஆகிருக்கு? இது வரைக்கும் 27 மாவட்டங்களில் 3300 ஏக்கர் நிலம் நம்மளுக்கு குத்தகைக்கு தருவதற்காக ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நிலத்தை கள ஆய்வு செய்வதற்காக எங்களுடைய வேளாண் டீமு, பாதுகாப்பு டீம் எல்லாம் கள ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒப்பந்தம் பதிவு செய்யப்படும். ஜூன்லேருந்து நடவு ஆரம்பிக்கப்படும். அதுக்குண்டான நாற்றெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்குண்டான பென்சிங்க்கு உண்டான உபகரணங்களை ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்க சார். இப்போ ப்ரொடக்ஷன்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க? எல்லாமே எங்களுடைய தான். ஓகே. அதாவது அந்த 40 வருஷத்தில் இருக்கக்கூடிய விதையை வந்து பண்ணால் தான் நல்லா வரும்னு சொல்கிறாங்க, அப்படி தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாங்க சார். இப்போ பெரும்பாலான ஒரு சில தோட்டத்தில் நான் பார்வையிட்டப்போ விவசாயிகள் தோட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு 400 கன்று வைக்கிறாங்க. அப்படின்றப்போ அதில் 100 கன்று பொழைச்சி நல்ல ஒரு வைரம் முத்துறதே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. 100 கன்று மீண்டு வர்றதே, மீதி 300 கன்று வந்து ஒல்லியாக இருக்குது, வளர்ச்சி அடையாமல் இருக்குது. ஸோ அது அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கான ப்ராஃபிட் 17 வருஷத்தில் எப்படி சார் வரும், அதை எப்படி கையாளுவீங்க? இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டுள்ள நாற்றுக்கள். இதில் பர்டிகுலராக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாற்று எடுத்துட்டிங்கன்னா இந்த கொழுந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முனைப்பகுதி. இது கருகி உடஞ்சிருச்சு. இது நடவு செஞ்சுருந்தா இதை மறுபடியும் நம்ம ரீப்ளான்டேஷன் பண்ணணும்.
அப்போ இது நம்ம இங்கேயே தவிர்த்தர்றோம், வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த செடிகளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த செடிகள்லாம் நல்லா வளர்ந்த செடிகள். இதில் என்ன கேட்டிங்கன்னா இந்த முனைப்பகுதி கட்டாக இருக்கும். இதையெல்லாம் நம்ம தனியாக பிரிச்சுருவோம். எப்பவுமே சந்தன மரத்தை பொறுத்தளவில் வேர் பகுதி தண்டு பகுதி பாதிக்காமல் இருக்கணும். இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் பாருங்கள், நல்லா ஊட்டமாக நல்லா ஹெவியாக நல்லா தடிமனாக வளர்ந்துருக்கு. ஆனால் காஞ்சிருச்சு. இது ஒரு சில டிசீஸ் தான். அப்போ இது என்ன டிசீஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏற்றி இறக்கும்போது இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி காயங்கள் ஏற்படும் போது இப்போவே அது செத்துரும். இந்த தண்டு பகுதியும் முனைப்பகுதி எப்பவுமே சந்தன மரத்தை பொறுத்தவரை பாதிக்கக்கூடாது. பாதிச்சாவே அது இறந்துடும். அப்போ இதையெல்லாம் நம்ம முதல்ல நடவு செய்யறதுக்கு முன்னாலேயே நம்ம இதையெல்லாம் சரிப்படுத்திடுறோம், ஃபில்டர் பண்ணி எடுத்துறோம். அதனால இந்த பாதிப்பு இல்லை. இன்னும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல மரங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்போ நீங்கள் இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு 1 இயர்லேயே அதனால தான் இப்படி வந்திருக்குங்க. ஆமாங்க. இப்போ இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க நல்லா கொழுந்து மேலே வந்திருக்கும். தடிப்பகுதி நல்லா இருக்கும். எந்த வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். இந்த துணை செடி பார்த்திங்கன்னா இப்போவே நாங்கள் இந்த கீரை வச்சுருக்கோம், இதை பராமரிச்சுட்ருக்கோம். இது இருந்தால் தான் அது சரியாக வரும். சார், இப்போது உங்களோட நிறுவனம் நம்மளோட உழவின்றி உணவில்லை காணொலியை நீங்கள் கூப்பிட்டு விவசாயிகளுக்கு இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறோம் சார். ஏன்னா மரம் நீங்கள் இதே ரீதியில் வணிக ரீதியாகவும் போகிறீங்க, ப்ளஸ் மரம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி மரம் நடணும், ப்ளஸ் விவசாயிகளுக்கும் ஒரு வருமானமாக ஈட்டணும்னு சொல்லிட்டு முன்னெடுத்துருக்கீங்க. இதுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறோம் சார். நன்றி. உழவின்றி உணவில்லை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் விவசாயியை வாழ வைக்கணும் என்ற நல்லெண்ணத்தில் உள்ள அனைத்து நல்லெஞ்சங்களுக்கும் நன்றி.